தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு 19:21-22. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இயேசுவை பின்பற்றாமல் துக்க முகமுடையவனாய் போய்விட்டான். எங்கே போயிருப்பான்? எதுக்கு வந்தான்? ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் விருப்பம். அதிலே உறுதியாயிருக்கும்படி வந்தவன் தான். ஆனா அப்பா சொன்னாரு, உன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்தை கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னான். ஏன் அப்படி சொன்னார்னா, இவன் இருதயத்துல பொருளாசை இருக்கிறது, பண ஆசை இருக்கிறது. பணமே இவனுக்கு தெய்வமாயிருக்கிறது. பொருளாசையே இவனுக்கு தெய்வம். தேவன் இருக்க வேண்டிய இடத்துல இவன் பணத்தை வைத்திருக்கிறான், பொருளை வைத்திருக்கிறான். ஆகவே இது இவனுக்குள்ள இருக்கிறபடினால் இவன் நித்திய ஜீவனை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு தடையா இருக்கிறது. ஆகவே தன் இடத்தை ஆண்டவர் கண்டுபிடித்து, உன் ஆசையை விற்று தரித்திரருக்கு கொடு. இவனோ மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால துக்கமா போயிட்டான். இவனத்துல நல்ல குணலா இருந்ததுங்க. பகிரங்கமாய் ஓடி வந்தான். அந்த காலத்துல யூதர்கள் இயேசுவை தேடி வரக்கூடாது, சட்டம் இருந்தது, அவர்களுக்குள்ள போட்ட சட்டம். இவன் பகிரங்கமாக இயேசுவை தேடி வந்தான். நடுத்தெருவிலே முழங்கால் படியிட்டான். அதை விட நல்ல போதகரே என்று சொன்னான். சிறு பிராயம் முதல் இதெல்லாம் கடைபிடிக்கிறேன். அடே அப்பா, எத்தனை நல்ல குணம் பார்த்தீங்களா? ஆனா என்ன இவன் தவறுனா, அப்பா சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. பணாசை இருந்ததுனால, பொருளாசை இருந்ததுனால இயேசுவை பின்பற்றாமல் துக்க முகமாய் போய்விட்டான். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை, தேவனை இரண்டாவதாக வைத்து விட்டான், பணத்தை முதலாவது. அதான் இவன் பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பூர்ண சமாதானத்தை பெறணும்னா, சந்தோஷம், அமைதி, பாதுகாப்பு, ஆசீர்வாதத்தை பெறணும்னா இயேசுவுக்கே முதலிடம் கொடுப்பான். எல்லாம் முதலிடம் ஆண்டு கொடுங்க. எனக்கு இயேசு போதோன்னு முதலிடத்துல ஆண்டு வைங்க. ஒரு குறையாப்பா வைக்கவே மாட்டார். இப்போ ஆண்டவர் வந்து முழு இருதயத்தோடு நேசிக்கணும். அதுக்கு பேர் தான் உறுதியாய் பற்றி கொண்ட. அப்படி நேசிங்கள். என்ன வந்தாலும் எனக்கு ஆண்டவர் போதும்னு நில்லுங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவ சித்தத்தில் நிற்கும் போது போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் தேவ சித்தத்தை உத்தமமாக நீங்கள் கடைபிடித்தால், உறுதியா இருந்தீங்கன்னா, பாடுகள் வந்தாலும் சரி, உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்ப்பாரு, உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ கொடுப்பாரு. அது அதின் காலத்தை நேர்த்தியா செய்வார், தவறவே தவறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.